பணம் பல மடங்கு சேரத் தொடங்க ஆரம்பிக்கணும். வருமானம் ரெட்டிப்பாகணும். அதே சமயம் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருட பஞ்சமியும் இருக்கு. ஸோ இந்த கருட பஞ்சமி பிளஸ் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த மாதத்தில வந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல தவற விடாம, நீங்க கல்லுப்புல ஒரே ஒரு பொருள மட்டும் மறைச்சு வச்சு பாருங்க. யார் கண்ணுக்கும் தெரியாம சைலன்ட்டா அந்த ஒரு பொருள மறைச்சு வச்சு பாருங்க. உங்ககிட்ட பணம் சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது பெண்கள் இத நீங்க மறைச்சு வைக்க போறீங்க. பெண்கள் நீங்க வீட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல வேலைக்கு போறீங்க, யாரா இருந்தாலும் சரி உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாரி உங்களுடைய கணவருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வருமானம் ரெட்டிப்பாக ஆரம்பிக்கும். வீட்ல செல்வ நிலை உயர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இதே வந்து நீங்க அம்மாக்கள் செய்யலாம், இல்லன்னா வந்து மனைவி செய்யலாம். வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். சமையல் அறையில இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பு ஜாடியில ஒரு பொருள மட்டும் நீங்க மறைத்து வைத்து பாருங்க. ஒரு சில நாட்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன? அதை எப்படி செய்யணும்? இது எல்லாமே டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் கருட பஞ்சமி. கருட பஞ்சமி பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, வீடியோட எண்ட்ல குடுக்குறேன். விருப்பம் இருக்கு, டைம் இருக்குன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கருட பஞ்சமி என்று பூஜை அறையில ஒரே ஒரு முக்கியமான பொருளை நீங்க பெருமாளுக்கு வைக்கணும். ஸோ அந்த பொருள் வைக்கிறதுனால செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன, எப்படி செய்யறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பதிவில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்று இரவுக்குள்ள முடிஞ்சுச்சுன்னா அதையும் நீங்க கட்டாயமா செய்யுங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இப்போ இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது பணம் சேர்றதுக்கோ செல்வ நிலையில உயர்றதுக்கும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கும் ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம். ஸோ இது வந்து நீங்க யாரு வேணா செய்யலாம். அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ உங்களுக்கு வந்து கடன் இருக்குது, பண தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண் மூடிட்டு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். 100% உங்களுக்கு பண பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். ஸோ வீட்டில் நம்ம எப்பொழுதுமே கல்லுப்பு நிரம்பி இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி 108 பொருட்களை வாசம் செய்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவோம். கல்லுப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்ற நிலை ஏற்படும். கல்லுப்பை பயன்படுத்தி நிறைய விஷயம் செய்யலாம். ஸோ அதை நீங்கள் வந்து கல்லுப்பு தான் இதில் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் செய்யும் பொழுது நமக்கு அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியாது. ஆனால் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு நீங்கள் செய்யும் பொழுது அதீத சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு. அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சு நம்ம நிறைய விஷயம் செய்யலாம். கண்டிப்பா உங்களுக்கு பண பிரச்சனை தீர்ந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்லுப்பு நம்ம எப்படி வைக்கணும்? அந்த கல்லுப்புல என்ன பொருள் மறைத்து வச்சா நம்ம வந்து நல்ல இன்னும் முன்னேற்றம் அடையலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கல்லுப்பு பயன்படுத்தி நிறைய தாந்திரிகம் செய்வோம். அந்த கல்லுப்பு வச்சிருக்க இடம், கல்லுப்புல மறைத்து வைக்கக்கூடிய பொருள், இதை நீங்க பேஸ் பண்ணியும் உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். ஸோ அதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ஸோ இந்த நேரங்கள் நீங்க கல்லுப்பு வாங்குறதுனால உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு வீட்டில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்க முடியுமானா அனைவராலும் முடியாது. ஸோ அட்லீஸ்ட் வளர்பிறை வெளியில் வரக்கூடிய அந்த நாட்களில் சுக்கிர உரையில் கட்டாயமாக வாங்குங்க. இந்த கல்லுப்பு கூட இன்னும் ஒரு பொருள் வாங்குறதுனாலே உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிறு. இதுவும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 50 கிராம் 25 கிராம் சொல்லிட்டு சும்மா வாங்கிட்டு வந்து பூஜையில் வைக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 2 பொருளுமே நம்ம வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள். மங்கள பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான பொருட்கள், பண வசியத்துக்கான பொருட்கள் இந்த 2 பொருட்கள். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி கல்லுப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ கல்லுப்பு ஜாடியில் கொட்டி வைக்க போகிறேன் அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் அந்த கல்லுப்பு ஜாடி எடுத்து கழுவக்கூடாது. எடுத்து நம்ம எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டு அதை வாஷ் பண்ணுறதுன்றது இந்த 2 நாட்களை நீங்கள் தவிர்த்துடுங்க. மற்ற நாட்களை நீங்கள் கல்லுப்பு எது வேணால் மாற்றலாம். இப்போ வந்து நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் கல்லுப்பு நிரம்பி இருக்கணும். நீங்கள் தூளுப்பு தான் பயன்படுத்துகிறேன், நான் கல்லுப்பு இது வரைக்கும் பயன்படுத்தினதில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் வந்து கல்லுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தலைனாலும் பரவாயில்ல, ஒரு ஜாடி இல்லை மண் பாத்திரங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் வந்து கல்லுப்பு நிரப்பி வைங்க. பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கல்லுப்பு நிரப்பி வைக்கும் பொழுது அதோட அடியில் இப்போ ஆல்ரெடி நிரம்பி இருக்குது, நான் ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் இப்போ வைக்கலாம். இல்லைன்னா புதுசாக வந்து கொட்டி வைக்கலாம். பட் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கல்லுப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை அதை மறைச்சி வச்சுட்டு மறுபடியும் அதற்கு மேலே கல்லுப்பு நிரப்பி வச்சுருங்க. ஸோ இதில் 2 பொருள் சொல்கிறேன். அந்த 2 பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் அந்த பொருளை இன்றைய தினம் வாங்கி மறைச்சி வச்சுருங்க. ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது அதை யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க.
முதல் பொருள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வசம்பு, பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இந்த வசம்பு அப்படின்றது நம்ம அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இத வந்து பண வசியத்துக்கு ஏற்படுத்துவோம். ஸோ அதே மாரி நம்மளே பார்த்தீங்கன்னா, இந்த வசம்பு மாலையா போட்டுக்கிறது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு குடுக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த வசம்பு வந்து மாலையாவும் விக்கிறாங்க. ஸோ விருப்பம் இருக்குன்னா, அதையும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் குடுக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம 2 கைகளையும் பிறந்த குழந்தைக்கு வந்து கட்டி விடுவோம். ஏன்னா, அதில வந்து காத்து கருப்பு அண்டாது. அத வந்து கடிச்சாலும் வாய்க்குள்ள போனாலும் சரி, அது வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கும். நேர்மறை ஆற்றல குடுக்கும் அப்படின்றதுனால அத கட்டி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுமே பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி வசம்பு மாலை போட்டுக்கோங்க, வசம்பு மாலை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாலை போடுறதுனால அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அத நீங்க நார்மலா யார் வேணா போட்டுக்கலாம். அப்படி வசம்பு மாலை போட முடியலனாலும் சரி, வீட்ல எப்பொழுதுமே ஒரு துண்டு வசம்பு பூஜை அறையில இருக்கா மாரி பார்த்துக்கோங்க. இன்றைய தினம் கல்லுப்பு ஜாடியிலும் இந்த வசம்ப மறைச்சு வைங்க. அந்த வசம்பு வந்து கெட்டு போகாது. எத்தனை ஒரு 6, 8 மாசம், 1 வருஷம் ஆனாலுமே அந்த அளவுக்கு கெட்டு போகாது. ஸோ அது வந்து மாத்தணும், பூச்சி வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில மட்டும் அத நீங்க மாத்திக்கலாம். அதே மாரி அந்த வசம்ப டைரக்ட்டாவும் நீங்க வந்து கல்லுப்புல அப்படியே சொருகி வச்சு மறைச்சும் வைக்கலாம். அப்படி இல்ல ஏன்னா அந்த வசம்போட சேர்த்து கல்லுப்பு சேர்த்து பயன்படுத்தலாமான்னா கட்டாயமா பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து சாப்பிடுறதுக்கான ஒரு பொருள் தான். ஸோ அதனால நீங்க வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இழச்சி நாக்குல வந்து ஊத்தி விடுவாங்க. அதே மாரி கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, மை வைப்பாங்க நெத்தியில. தொப்புள்ல வந்து சூடு பண்ணி, அந்த மை எடுத்து அத வந்து வச்சு விடுவாங்க குழந்தைங்களுக்கு. நாக்குல ஒரு ஒரு லைட்டா தடவி விடுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு இந்த வசம்பு பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால கல்லுப்பு நீங்க டைரக்ட்டா மறைச்சு வைக்கலாம். அந்த உப்ப நீங்க பயன்படுத்த உங்களுக்கு இன்னும் பண வரவு அதிகமாகும். ஸோ அப்படி டைரக்ட்டா வைக்க வேணாம்னு நெனைக்கிறவங்க, ஒரு மஞ்சள் கலர் துணியில அந்த வசம்பு சுத்தி அந்த துணியோட சேர்த்து நீங்க மறைச்சு வைக்கலாம். இன்றைய தினம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய கருட பஞ்சமியில நீங்க மனதார வேண்டி இந்த வசம்பு மறைச்சு வைக்கும்போது, உங்ககிட்ட வந்து பணம் இல்ல, பணம் சேரல அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடம் இருக்காது. கட்டாயமா பண வரவு இருக்கும். பணம் சேருவதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஸோ ஆனா இந்த விஷயத்த செய்யும் பொழுது மட்டும் யாரும் இல்லாத டைம்ல நீங்க மறைவா செய்யுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வசம்பு மறைத்து வைக்கலாம். அப்படி இல்லைனா ஜாதிக்காய் மறைச்சு வைக்கலாம். இந்த ஜாதிக்காயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு 3 ஜாதிக்காய் இல்ல 1 ஜாதிக்காய் இந்த மாரி எண்ணிக்கையில எடுத்துட்டு, அதையும் நீங்க வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில அப்படியே முடிச்சா கட்டி கல்லுக்குள்ள மறைச்சு வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய அப்படியும் நீங்க மறைச்சு வைக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த ஜாதிக்காயும் மாத்தும் பொழுது, இந்த மாரி வண்டு வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சு, ஒரு 6 மாசம் இல்ல 3 மாதம் எப்போ உங்களுக்கு மாத்தணும்னு தோணுதோ, அப்போ நீங்க அத மாத்திக்கலாம். கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுசா வச்சுக்கலாம். ஸோ கல்லுப்பு கூட இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது, ஒண்ணு வசம்பு வைங்க, இல்ல ஜாதிக்காய் வைங்க. இந்த 2 பொருள்ல ஏதாச்சும் ஒரு பொருள் கட்டாயமா கல்லுப்போடு சேர்த்து வைங்க. அதே மாரி கல்லுப்ப உங்களுடைய சமையல் அறையில நீங்க சமைக்கும் பொழுது, உங்களுடைய அடுப்புக்கு வலது பக்கம் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. மேல தான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு கைக்கு எட்டுனா மாரி, சமைச்சிட்டே இருக்கும்போது கையில வந்து இப்படி எட்டுறா மாரி இருக்கணும். ரொம்ப எட்டி எட்டி இருக்கிற மாரி இருக்கக்கூடாது. மேல வைக்கக்கூடாது. அதே மாரி கீழ வைக்கக்கூடாது தரையில. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. இந்த அடுப்புக்கு வலது பக்கம் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 பொருள்ல எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ, ஒரு சின்ன துண்டு வசம் இருந்தா போதும். ஒரே ஒரு ஜாதிக்காய் இருந்தா போதும். ஸோ இதில எது உங்ககிட்ட இருக்கோ, அத கண்டிப்பா இன்றைய தினம் மறைச்சு வைங்க. அதே மாதிரி அப்படி இல்லன்ற பட்சத்தில நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அத வாங்கிட்டு வந்து இன்றைய தினம் மறைத்து வைங்க. அப்படி இன்றைய தினம் வைக்க முடியல, என்கிட்ட அது இல்ல போயிட்டும் வாங்கிட்டு வர முடியலன்றவங்க, நீங்க எப்ப கடைக்கு போறீங்களோ அப்ப வாங்கிட்டு வந்து வச்சு, ஒரு வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரை இல்ல ராகுகிழமை யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல இத மறைச்சு வைங்க. உங்க வீட்ல செல்வ நிலை உயர்றதையும், பணம் வருவதையும் யாராலயும் கண்டிப்பா தடுக்க முடியாது. மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல குடிகொள்வார். அதே மாரி உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும். நல்ல ஒரு பண வரவு, வருமானம் இரட்டிப்பாகுறது மாரி பல முன்னேற்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.